சொல்லணும்? மணவாளன் சீக்கிரம் வரப்போறாரு. மணவாளன் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ இல்லையோ, அவர் வருகிற நேரத்தில் கட்டாயம் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாமதிக்கிறார் என்பதனால ஒருவரும் கெட்டு போவது அவர் விருப்பம் இல்லைங்கிற தாமதிக்கிறார். ஆனா அவர் குறிச்ச நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரம் வரும் பொழுது நீயும் நானும் ஆயத்தம் இல்லைங்கிறதுக்காக டைம் சேஞ்ச் பண்ண மாட்டார் கர்த்தர். நம்ம ஆயத்தம் இல்லாவிட்டாலும் குறித்த நேரத்தில் மணவாளன் வருவார். ஆயத்தமா இருக்கிற மணவாட்டை தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாம இந்த உலகத்தானை போல வீணாய் தன் வாழ்க்கை கழிக்கிறவர்கள், நிச்சயமாய் சொல்கிறேன், அது கைவிடப்பட்ட கூட்டமாய் மாறிடும். அதனாலதான் பவுல் ஏன் அந்த சபை முரட்டாட்டம் உள்ள சபையா இருந்த பொழுதும் தீமோத்தேயுவை அந்த இடத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லாம, நீ கஷ்டப்பட்டு அங்க இருப்பா, எப்படியாலும் புத்தி சொல்லு, இயேசு வர்ற வரைக்கும் நீ எச்சரித்து சொல்லிக்கிட்டே இரு, ஆயத்தமாகிறவன் ஆயத்தமாகட்டும். அல்லேலூயா. இயேசுவே கடைசியா சொல்லிட்டார்ல வெளிப்படுத்தல் 22, பரிசுத்தம் உள்ளவன் நீதியுள்ளவன் அநீதி செய்கிறவன், அவரே சொல்லிட்டார். நீ சொல்ல வேண்டிய எச்சரிப்பை சொல்லிடு. கீழ்ப்படுகிறவன் இன்னும் கீழ்ப்படியட்டும், வசனத்துக்கு நடுங்கி பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அருவருப்பா வாழ்றவன் இன்னும் அருவருப்பா வாழட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாராம். சபைக்கு எச்சரிப்பாய் பவுல் சொல்லும்படி தீமோத்தேயு சொன்னார். இன்றைக்கு ஆவியானவர் நம்ம எச்சரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னையும் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, நான் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேன்? பொல்லாத உலகத்துல தான் வாழ்றோம். நீங்க படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நீங்க வாழ்ற இடமா இருக்கட்டும், நாம பழக்க வழக்கம் வச்சிருக்கிற இடம் அல்ல உறவுகள், ஆண்டு அறியாத உலக பிரகாரம் வாழ்கிற ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவர்களுக்கு மத்தியில கரைதரையற்ற பரிசுத்த மனவாட்டிகளா இருக்கிறோமா, அல்லது வீணான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தனை போல இருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? அடுத்த நேரம் நம்முடைய நேரம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக நாள். காலம் செல்லும் சொல்லி நிர்விசாரமா போகாதீங்க. தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. மாறநாதானா என்ன அர்த்தம்? சீக்கிரம். மாறாத நாதா அப்படியா? இயேசுவே சீக்கிரம். அப்ப மாறநாதா அல்லேலூயானா என்ன பாடுறோம்னு அர்த்தம்? இயேசுவே சீக்கிரம் வரும், இப்படிதான் நீங்க பாடுறீங்க. எப்படி? இயேசு சீக்கிரம் வரணும். எத்தனை பேருக்கு அது எதிர்பார்ப்பு? இல்ல பாஸ்டர் மெதுவா வரட்டும், இன்னும் கல்யாணம் காட்சி பண்ணல, இன்னும் சொத்து பத்து சேர்த்துல 4 இடம், நீ 7 இடம் வாங்கினாலும் 7 பவுன் நகை வாங்கினாலும் 7 காரியம் எதாவது செய்தாலும் ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியாது. நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, நான் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குது, அப்படி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும்? தலையே வாட்டில் வைத்தீங்களா? இல்லை, என்ன எனக்கு ஒரு நாள் லேட்டா வந்த போதும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கே இயேசு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் எத்தனை பேர் சொல்லுவீங்க? புரியல. யாரோ டிரான்ஸ்லேட்டர் வாங்கப்பா. இயேசு இன்னைக்கே வந்தா எனக்கு சந்தோஷம் உண்மையை சொல்ற மாத்திரம் கையை உயர்த்தி. அப்படின்னா பாடல் அப்படிதான் இருக்கணும். பாடல் அப்படிதான் இருக்கணும். உண்மையா பாடணும். மாறனாதா நீங்க பாடுற உற்சாகத்துல கர்த்தர் சீக்கிரம் வந்துடணும். ஏன் எதிர்பார்ப்பு அப்படிதாங்க. பாசமா அடிக்கடி சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில கல்யாணங்கள்லாம் பார்க்கும்போது நானும் பாசம் பேசுவோம், உங்களையெல்லாம் இல்லை, வெளியே. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாண காட்சி நான் சொல்லுவேன், அந்த வேலையே நம்ம வைக்க மாட்டார் கர்த்தர். நம்ம பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்கறது, அங்கே சுத்தறிங்க, அதுக்குள்ளே வந்துடுவார், நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. எதுக்கு பொண்ணு பார்ப்பானே, எதுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவானே, எதுக்கு பின்னாடி கஷ்டப்படுவானே, அந்த வேலை எங்களுக்கு. அல்லேலூயா. உண்மைதாங்க சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க எதை எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? நான் ஏசு சீக்கிரம் வர்றாருன்னு சொன்னா நாங்க பேசிக்குவோம். சீக்கிரம் வரப்போறார், நம்ம ஏன் அதை குறிச்சு கவலைப்படணும்? ரொம்ப காலம்லாம் இல்லை, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா.